ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில காலங்களாக பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் தடை தூக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அதனுடைய பார்வை தான் உங்களுடைய ராசியில் பதிவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு யோகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிறையவே தைரியங்களும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கொடுங்க. தனவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது கடந்த சில காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்ததை விட இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியில் பதிவதனால நிறையவே கல்யாண கனவானது நினைவாகக்கூடும். அதேபோல் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது புதிய பொறுப்புகளும் பதவிகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வீர். மேலுமே கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோட உச்ச குருவும் இணைவதனால நிறைய அற்புதமான நேரங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அந்த எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் பூமி வாங்க வேண்டும், கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்களானது நிறைவேற வழிகளானது பிறக்கக்கூடும். பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். துணிவும் பணிவும் பார்த்தீங்கன்னா மிக்க உங்களுக்கு இப்பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். சகோதர ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. பாக பிரிவினைகள் மிக சுலபமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளானது கை கூடுங்க. அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கக்கூடும். மேலுமே இப்போ இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6க்கு அதிபதியானவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வருவது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத மாற்றங்களானது சேருங்க. எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது அகலும். ஆரோக்கிய தொல்லைகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு பாராட்டுவார்கள். குடும்பத்தில் குதூகலங்கள் தரக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாகவே பார்த்தீங்கன்னா நடைபெறும். அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் கூடுதல் நன்மைகளானது உண்டு. சரியாக சொல்லப்போனால் இப்போ கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெறுகின்ற. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அதேபோல் பொருளாதார நிலைகளானது உயரக்கூடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. அதேபோல் வெளிநாட்டு முயற்சிகளுமே கை கொடுங்க. புதிய வாகனங்களை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா மாற்று இனத்தவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுமே கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே கிடைக்குங்க.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய கூடுதல் லாபங்களானது வந்து கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கலைஞர்களுக்குமே புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றியானது கிடைக்குங்க. பெண்களுக்கு உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. கல்யாண முயற்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கைகூடும். மேலுமே பொருளாதார வளங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படுங்க. சிலருக்கு வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய குடும்ப பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வகையிலும் ஒத்துழைப்பு தந்து வருவார்கள். அதேபோல் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். உறவினர்களுடைய வகையில் கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒதுங்கி இருப்பது தான் ரொம்ப நல்லது. ஆனாலுமே அவர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா மிக சுலபமாகவே வந்து நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய தாய் வழி உறவுகளிடம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல ஒரு செய்திகளானது கிடைக்கக்கூடும். வீடு கட்டவோ அல்லது புதிய வீடுகளை பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவிகளானது கிடைக்கக்கூடும். ஆனாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சலுகையுடன் கூடிய இடமாற்றங்களானது உண்டுங்க. இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது உண்டு. சில சலுகைகளானது கிடைக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா லாபம் அடைவார்கள். இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் விற்பனைகளும் லாபங்களும் அதிகரிக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது நீங்கக்கூடும். பங்குதாரர்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். பணியாளர்களுக்காக செலவுகளானது செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுவார்கள். சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். அதே போல் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும். அதிகாரிகளால் ஆதாயங்களுமே வந்து உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் எந்த ஒரு சிரமங்களும் இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான வீண் அலைச்சல்களானது ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணமானது கைக்கு வருவதில் தாமதங்களானது ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடன் விமர்சனம் செய்யாமல் இருப்பது தான் நல்லது. பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளானது உங்களுக்கு தாமதப்படலாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் தருவதாக வந்து இருக்கலாங்க. ஆனாலுமே கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனையே கொடுக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வதும் அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீண் செலவை வந்து பார்த்திங்கன்னா தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம். அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாக நடந்த முடியும். வியாபார போட்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகலாம். தொழில் வியாபாரத்திற்காக அதாவது தொழில் விரிவாக்கத்திற்கான தேவையான பண உதவிகளானது கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்க பெறுவீர். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. அதே போல் குழந்தைகள் உற்சாகமாகவே வந்து காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கக்கூடுங்க. பெண்களுக்கு பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். எடுத்த காரியங்களில் நிறையவே சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளானது உண்டாக கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டு பிரிந்து சென்றவர்களை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரலாம். ஸோ இந்த ஒரு சந்திப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.